வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் ரீசெண்டா சில முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் இருக்க ரெண்டு முக்கிய சொற்களான சோசியலிஸ்ட், செக்யூலர் இந்த ரெண்டுத்தையும் நீக்கிறணும். இந்த ரெண்டு சொற்களும் பிரியாம்பிள் இருக்கிறது சரி கிடையாது. அரசியல் காரணங்களுக்காக ஒரு காலத்தில் அதை சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பெரிய லீடர்ஸ். ரூலிங் பிஜேபியை சேர்ந்த ஹிமந்தா பிஸ்வா, சிவராஜ் சௌஹான், RSS ஜெனரல் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. அது இல்லாம இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தங்கரே சொல்லியிருக்காரு. சரி, சோசியலிஸ்ட், செக்யூலர் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் உடைய மீனிங் என்ன? இந்த ரெண்டு டேர்ம்ஸும் எப்போ பிரியாம்பிள்ல எடுத்துட்டு போய் வச்சாங்க? இதற்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? ஏன் இன்னைக்கு இதற்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு? ஃபியூச்சர்ல இந்த ரெண்டு டேர்ம்ஸும் பிரியாம்பிள்ல கண்டினியூ ஆகலாமா அல்லது இந்த ரெண்டுத்தையும் நீக்கிறது கரெக்டா இருக்குமா? இதற்கான பதில்களை இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்றேன். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. சரி, சோசியலிஸ்ட், செக்யூலர் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் உடைய மீனிங்கையும் சிம்பிளா சொல்லணும்னா, சோசியலிசம் அப்படின்றது சமத்துவம், அனைவரும் சமம், அனைவருக்கும் நலன் போய் சேர வேண்டும், இதுதான் சோசியலிசம். செக்குலரிசம் இதனுடைய மீனிங் பாத்தீங்கன்னா மதசார்பின்மை, ஸ்டேட்டும் ரிலீஜனும் செப்பரேட்டா இருக்கணும். எந்த ஒரு மதத்தோடையும் ஸ்டேட் அசோசியேட் ஆகக்கூடாது. ஸ்டேட்டுங்கிறது நாடு. இந்த கான்செப்ட் தான் செக்குலரிசம். இந்த ரெண்டு டேர்ம்ஸும் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வைக்கப்படல. 1949ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்றோம். அப்ப அந்த ரெண்டு டேர்ம்ஸ் கிடையாது, பிரியாம்பிள்லயும் கிடையாது. எப்போ இதை சேர்க்கிறாங்கன்னா 1976ல சேர்க்கிறாங்க. எந்த லீடர் அப்ப ஆட்சி செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி ஆட்சி செய்யறாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற அரசியலமைப்பு சீர்திருத்தம் மூலமா தான் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் பிரியாம்பிள்குள்ள போகுது. பிரியாம்பிள்ன்றது முகவுரை, கான்ஸ்டிடியூஷனுடைய இண்டெக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த ரெண்டு டேர்ம்ஸோட சேர்த்து மூணாவது டேர்மும் உள்ள போச்சு, இன்டெகிரிட்டி அப்படின்ற டேர்மும் உள்ள போகுது. ஆனா அது சர்ச்சைக்கு உள்ளாகல. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் தான் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 அவங்க எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வராங்க. இந்த எமர்ஜென்சி காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையான காலகட்டம். இந்திரா காந்திக்கு பெரிய பிரஷர் இருந்தது. நீதிமன்றம் அவங்களுக்கு எதிராக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. மக்கள் போராட்டம் பண்ணாங்க. நிறைய ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இவங்களை எதிர்க்கிறாங்க. இப்படி ஒரு நெருக்கடியில தான் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 கொண்டு வராங்க. அது இல்லாம 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலமா நீதிமன்றங்களுடைய பவரையுமே குறைக்க இந்திரா காந்தி முயற்சி பண்ணாங்க. இந்த 1976 42nd அமெண்ட்மெண்ட்டை மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாவே கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. சோ இதுதான் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இதெல்லாம் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் உள்ள போகுது. சரி, சோசியலிஸ்ட், செக்யூலர் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் பிரியாம்பிள்குள்ள போனதுக்கான காரணம் என்ன? அரசியல் காரணங்களும் இருக்கு, நியாயமான காரணங்களும் இருக்கு. முதல்ல செக்யூலரிசம் பார்த்துருவோம். மதசார்பின்மை. இந்தியா ஒரு மதசார்பின்மையை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. பொதுவா அந்த காலகட்டத்தில் செக்யூலரிசம் யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா முன்னேறிய மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. புதுசா சுதந்திரம் வாங்கின நிறைய நாடுகள் செக்யூலரிசம் ஃபாலோ பண்ணல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே தன்னை ஒரு செக்குலர் கண்ட்ரியை அறிவிக்குது. அப்ப இந்தியா ஒரு முற்போக்கான ஒரு நாடா இருக்கு. இதை தாண்டி இந்த செக்குலரிசம்க்கு நிறைய சேலஞ்சஸும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. 1970sல பாத்தீங்கன்னா மதவாதம் இருந்தது, நிறைய மதவாத சக்திகள் இருந்தாங்க. அரசியல மதத்தை வச்சு பிளவு ஏற்படுத்த நிறைய பேர் நினைச்சாங்க. இந்த மாதிரி சிக்கல்களும் இருந்தது. அதனால செக்குலரிசம் அப்படின்ற கான்செப்டை பிரியாம்பிள்லே வச்சுட்டோம்னா இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். மக்களும் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால பிரியாம்பிள்லயே நம்ம இந்த டேர்மை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. இது ஒரு நியாயமான காரணம். ஆனா இதுல அரசியலும் இருக்கு. அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்திக்கு ஹெவியா எதிர்ப்பு இருந்தது. மெயினா வலதுசாரிகள் இவங்களை எதிர்க்கிறாங்க. இப்படி ஒரு சேலஞ்ச் இருந்தது. அதனால இந்த அரசியல் எதிர்ப்பை தாண்டி மக்களுடைய சப்போர்ட்டை வாங்கணும், தன்னை ஒரு செக்குலர் லீடரா காட்டிக்கணும் அப்படின்ற காரணத்தினாலையும் இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னா இந்த செக்குலர் அப்படின்ற டேர்மை பிரியாம்பிள்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. அடுத்தது சோசியலிஸ்ட், சமத்துவம், அனைவரும் சமம். இதை ஏன் பிரியாம்பிள்குள்ள கொண்டு போறாங்கன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நலனுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அரசு. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்தியால பப்ளிக் செக்டர் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும். இப்போ ரயில்வேஸ், டிஃபென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் செக்டர் கையில தான் இருக்கும். பிரைவேட் செக்டரும் இருக்கும். ஆனா மக்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய துறையை பாத்தீங்கன்னா அரசு துறை. அதனால இந்த
சோஷியலிசம் அப்படின்றது ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த சோஷியலிசம் மூலமா தான் மக்கள் நலத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். மக்கள் எல்லாருமே சமநிலையை அடையறதுக்கு இந்த சோஷியலிசம் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அப்படின்ற காரணத்தினால இந்த டேர்ம் பிரியாமலுக்குள்ள போகுது. அதே நேரத்தில் இதுல அரசியலும் இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி அந்த காலகட்டத்தில் தன்னை ஒரு ஏழைகளுடைய ஒரு லீடரா அவங்க முன்னிறுத்துறாங்க. கரீபி ஹத்தோ அப்படின்ற அந்த விஷன் மூலமா ஏழைக்கான ஒரு பிரதமர் நானு, உங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் இதையும் இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த வங்கிகள் இருக்காங்க பாருங்க, இந்த வங்கிகளை தேசிய உடைமை ஆக்குனது இந்திரா காந்தி தான். அதனால ஏழைகளுக்கான ஒரு லீடரா தன்னை காமிக்கணும். அது இல்லாம இந்த எமர்ஜென்சி பீரியட் மூலமா தனக்கு நெருக்கடி பெருசா இருந்தது. இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவங்க நிறைய வெல்ஃபேர் ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அதனால இந்த எமர்ஜென்சி பீரியட்ல தனக்கு பிரஷர் இருந்தாலும் மக்களுடைய சப்போர்ட்டை வாங்கணும், வேணா ஏழை மக்களுடைய சப்போர்ட்டை வாங்கணும் அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த சோசியலிஸ்ட் அப்படின்ற டேர்மை அவங்க பிரியாமல்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்படிதான் இந்த ரெண்டு டேர்மும் பிரியாமலுக்குள்ள போச்சு. சரி, இன்னைக்கு இதை யாரு எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா வலதுசாரி அரசியலை ஃபாலோ பண்றவங்க எதிர்க்கிறாங்க. நேச்சுரலா இன்னைக்கு இந்தியாவை ரூல் பண்ற பார்ட்டி பிஜேபி, அவங்க ஒரு வலதுசாரி கட்சி. அவங்க இதை நேச்சுரலா அவங்க எதிர்க்கிறாங்க. இப்ப மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்து அவங்க இதை எதிர்த்துட்டு வராங்க. அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 இது ஒரு சர்வாதிகார முறையில பாஸ் பண்ணப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எமர்ஜென்சி இருந்தது, ஆப்போசிஷன் லீடர்ஸ் பெரும்பாலானவர்களை இந்திரா காந்தி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க, சர்வாதிகார நாடா தான் இருந்தது. அதனால அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸை மட்டும் வச்சு பார்லிமெண்ட்ல ஓட் பண்ண வச்சு இந்த அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணிட்டாங்க. இது நியாயமான அமெண்ட்மெண்ட் கிடையாது. அந்த சோஷியலிஸ்ட் செக்யூலர் அப்படின்ற ரெண்டு டேர்ம்ஸும் அரசியல் காரணங்களுக்காக இந்திரா காந்தி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதனால இன்னைக்கு இதை நீக்கிடணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுவே அவங்க மெயினா போக்கஸ் பண்ற டேர்ம் பாத்தீங்கன்னா செக்யூலர். அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, செக்யூலர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்து மதத்தை சைட்லைன் பண்ணிட்டாங்க, மற்ற மதங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, மற்ற மதங்களை வச்சு அரசியல் பண்ணி சிறுபான்மையினருடைய வாக்கு வாங்குறதுக்காக தான் இந்த செகுலரிசம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு, இது தவறானது அப்படின்ற வாதத்தை வலதுசாரிகள் முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய வாதம் இதுவா தான் இருக்கு. இந்த அடிப்படையில் தான் இப்ப இருக்க லீடர்ஸ் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நீக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இதுதான் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் பிரியாமலுக்குள்ள ஆட் பண்ணப்பட்ட மற்றும் இதற்கு எதிராக இருக்கக்கூடிய வாதத்துக்கான பேக்ரவுண்ட். சரி, இப்ப சோஷியலிஸ்ட் செக்யூலர் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா? என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கண்டினியூ பண்ணலாம். காரணம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற டேர்ம் எந்த கொள்கையோட அசோசியேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க்சிசமோட அசோசியேட் ஆயிருக்கும். கார்ல் மார்க்ஸ், ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் அவங்களுடைய கொள்கை மார்க்சிசம். இந்த மார்க்சிசம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் ஒரு காலகட்டத்தில் கம்யூனிசம் அப்படின்ற சமுதாயமா மாறிடணும் அப்படின்னு சொல்லுது. இந்த கம்யூனிசமா மாறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சமூகம் தான் சோசியலிசம். இந்த சோசியலிசம்ல எப்படி இருக்கும்னா, அரசு இருக்கும், ஆனா அரசு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், பொருளாதாரம் ஃபுல்லா அரசு கையில தான் இருக்கும். அப்ப இந்த சோசியலிசம் அப்படின்றத ஒரு எக்கனாமிக் சிஸ்டமா பார்க்கலாம். இந்த எக்கனாமிக் சிஸ்டம்ல யாரு பாஸா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் தான் பாஸா இருக்கும், அரசு தான் பாஸா இருக்கும், தனியார் இதுல இருக்க மாட்டாங்க. இதுதான் இந்த சோசியலிசம். இதுதான் மார்க்சிஸ்ட் சோசியலிசம், தியரிட்டிக்கல் மார்க்சிஸ்ட் சோசியலிசம். இப்போ இந்தியன் பிரியாம்பிள் இருக்க சோசியலிஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த சோசியலிசம் பாத்தீங்கன்னா இந்த மார்க்சிஸ்ட் சோசியலிசம் கான்செப்ட் கிடையாது, இது ஜெனரல் சோசியலிசம். மார்க்சிசம்க்கு வெளியவும் இந்த சோசியலிசம்ன்ற கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கான்செப்டை இந்தியன் கான்டெக்ட்ல நம்ம எப்படி பார்க்கறோம்னா, சோசியலிசம் அப்படின்றது இந்தியாவில் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது மக்கள் நலனுக்கான ஒரு அரசு. மக்கள் எல்லாரும் சமநிலையை அடையணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் வளர்ச்சி போய் சேரணும், மக்களுக்கான தேவைகளை அரசே பூர்த்தி பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும். அதே நேரத்தில் தனியார் துறையும் இருக்கலாம். இந்த கான்செப்ட் தான் வெல்ஃபேர் ஸ்டேட். இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல இப்படிதான் நம்ம சோசியலிசமா பார்க்கணும். இந்த சோசியலிசம் நம்ம டெமோக்ராட்டிக் சோசியலிசம் சொல்றோம். இது மார்க்சிஸ்ட் சோசியலிசம் கிடையாது.
டெமோக்ராட்டிக் சோசியலிசம், ஜனநாயகத்தோட சேர்ந்து வரக்கூடிய சோசியலிசம். மார்க்சிஸ்ட் சோசியலிசம் என்ன சொல்லணும்னா புரட்சி மூலமா சோசியலிசமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும். ஆனா டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படி சொல்லல. புரட்சி மூலமாவோ வன்முறை மூலமாவோ கொண்டு வர வேணாம், கான்ஸ்டிடியூஷன் மூலமாவே நம்ம என்ன பண்ணலாம்னா சோசியலிசமை நம்ம யூஸ் பண்ணி வெல்ஃபேர் ஸ்டேட்டை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஸ்ட்ராங் ஆக்கணும். இதுதான் டெமோக்ராட்டிக் சோசியலிசம். அப்படி பார்க்கும்போது இந்த சோசியலிசம்ன்ற டேர்மை பிரியாம்பிள் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சொல்ல போனா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம் கான்செப்ட் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபியும் இந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப பிஜேபி கட்சியினுடைய பாலிசி ஸ்கீம்ஸ் நீங்க பாருங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா மக்கள் நலனுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கும், ஃபார்மர்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் இருக்கும், புவர் பீப்புளுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கும், விமனுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கும். இன்னும் அரசு நிறுவனங்களை பிஜேபி க்ளோஸ் பண்ணல. காரணம் என்ன? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சோசியலிசம்ன்ற கான்செப்டை குறைஞ்சபட்சம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, பிஜேபியும் ஃபாலோ பண்ணுது. அது இல்லாம இந்த சோசியலிசம் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு முக்கியமான பிரின்சிபிள், இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கீழே வரும். இதை நீக்கிறது பாத்தீங்கன்னா சாத்தியம் கிடையாது. அதனால சோசியலிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். இது என்னுடைய கருத்து. அடுத்தது செக்குலரிசம், மத சார்புமே. நான் சொன்னது போல செக்குலரிசம் இது வந்து பல நாடுகள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். மாடர்ன் பீரியட்ல யூரோப்ல தான் செக்குலரிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. செக்குலரிசம் அப்படின்றது செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலிஜன். நாடும் மதமும் தனித்தனியா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் அரசானது எந்த ஒரு மதத்தோடையும் அடையாளப்படுத்தக்கூடாது. மதம் தனியா தான் இருக்கணும். மதம்ன்றது ஒரு தனி மனிதனுடைய ஒரு பிரைவேட் அஃபேர். இந்த கான்செப்ட் தான் செக்குலரிசம். இந்த செக்குலரிசம் ஃபாலோ பண்ற பெரும்பாலான நாடுகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னேறிய நாடுகளா இருக்கும். நார்த் அமெரிக்கால இருக்கும், யூரோப்ல இருக்கும், ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டலி, பிரிட்டன், கனடா, யூஎஸ் போன்ற நாடுகள் தான் செக்குலரிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் சுதந்திரமாகிய நிறைய நாடுகள் வந்து செக்குலரிசம் ஃபாலோ பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த டெவலப்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலா நாமளும் செக்குலரிசம் ஃபாலோ பண்றோம். அப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல இதனால இந்தியாவுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கு. இந்தியா வந்து மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நாடு. அப்போ இந்தியாவுடைய பார்வை இந்த செக்குலரிசம்னால இன்டர்நேஷனல் லெவல்ல உயர்ந்திருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த செக்குலரிசம் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் கான்செப்டா பார்க்கலாம். அது இல்லாம இந்தியன் பிராண்ட் ஆஃப் செக்குலரிசம் பாசிட்டிவ் செக்குலரிசம்னு சொல்லுவாங்க. அது என்ன பாசிட்டிவ் செக்குலரிசம்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட்டும் ரிலீஜனும் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனா தேவைப்பட்டா இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, நாடு, அதனுடைய அரசு, அது மதத்துல சில சீர்திருத்தங்களே கொண்டு வரலாம். இப்போ ஒரு மதத்துல பாத்தீங்கன்னா சில தப்பான பிராக்டிஸ் இருக்கு, மனித உரிமைக்கும் ஃப்ரீடமுக்கும் எதிராக சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இதுல சீர்திருத்தத்தை ஸ்டேட் கொண்டு வரலாம். இதை நீங்க பாசிட்டிவ் செக்குலரிசம் பார்க்கலாம். அது இல்லாம பாசிட்டிவ் செக்குலரிசம் என்ன பண்ணணும்னா நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய உங்களுடைய உரிமை இருக்கு பாருங்க, அந்த உரிமை சுதந்திரம் இதை ஈக்குவலா மதிக்கும். நீங்க இந்துவா இருங்க, கிறிஸ்டினா இருங்க, புத்திஸ்டா இருங்க, பார்சியா இருங்க, ஜெயினா இருங்க, யாரா வேணா இருக்கலாம். உங்களுடைய ரிலீஜியஸ் ஃப்ரீடமையும் ரைட்ஸையும் ஈக்குவலா மதிக்கும். இந்தியாவில் 80% ஹிந்துஸ் இருக்காங்க அப்ராக்சிமேட்டா. ஒரு 2-2.5% தான் பார்சிஸ் இருக்காங்க. ஆனா பாசிட்டிவ் செக்குலரிசம் எப்படி ஹிந்துஸுடைய ரைட்ஸை ஈக்குவலா மதிக்குதோ அதே மாதிரி தான் பார்சிஸுடைய ரைட்ஸை ஈக்குவலா மதிக்கும். ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலிஜன்ஸ். இதுதான் பாசிட்டிவ் செக்குலரிசம். இந்த அடிப்படையில் பார்த்தாலும் இந்த செக்குலரிசம்ன்ற கான்செப்ட் நம்ம கண்டினியூ பண்ணணும். இந்த செக்குலரிசம் மூலமா இந்த மக்களுடைய தனி மனித உரிமை, அது இல்லாம சுதந்திரம் இதோ பாதுகாக்கப்படுது. அப்போ இந்த செக்குலரிசம்ன்ற கான்செப்டையும் நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி.